ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு பயனுள்ள தகவல், எஸ்பெஷலி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல், சேலம் டிவிஷனுக்குள்ளே வரக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு ரெண்டு ஜங்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மூணுன்னு சொல்லலாம். ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர் அண்டு போதனூர், பால்காட், திருவேண்டரம் லைன். இந்த லைன் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லி எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து திபுர்காக்கு போகக்கூடிய விவேக் வண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த வண்டி இந்த ஸ்டேஷனை டச் பண்ணாமல் உங்களுக்கு போகவே போகாது. ரைட்? ஈரோடு ஸ்டேஷனை டச் பண்ணாமல், ஈரோடு ஜங்ஷனை டச் பண்ணாமல் போகாது, சேலமும் டச் பண்ண போகவே போகாது. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரெஸ் ஆர்டிக்கல் விட்டுட்டாங்க இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து. 3rd அக்டோபர் போன மாதம் வந்த இந்த ஆர்டிக்கல் இது. ஆட்டோ சிக்னலிங் வந்து ஈரோடு டு போதனூர் 107 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இந்த 107 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈரோடு டு போதனூர் செக்ஷன் வந்து போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு நான் சொல்லுறேன்னா, இந்த நான் ஒரு ரயில் ஃபேனுங்கிற கண்ணோட்டத்தில் சொல்லாமல் ஒரு சாமானிய மக்கள் கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு ஈரோடு டு கோயம்புத்தூர், ஈரோடு டு திருவேண்டரம், ஈரோடு டு கரூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு டு கரூர் ஸ்கிப் பண்ணிடும். ஈரோடு டு போதனூர் அண்ட் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம். உங்களுக்கு சென்னையிலேருந்து வர ட்ரெயின் இருக்குது, பெங்களூர்லேருந்து வர ட்ரெயின் இருக்குது, உங்களுக்கு சவுத்லேருந்து வர ட்ரெயின் இருக்குது. எல்லா ட்ரெயினும் வந்து ஈரோடு வந்து சேச்சுரேஷன் ஆகிட்டு இருக்கு. மேனுவல் சிக்னலிங்னால ரொம்ப சேச்சுரேஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் அண்டு பாயிண்டர்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், பிகாஸ் தே ஆர் டூயிங் தேர் ஜாப். ஏன்னா ஒரு ட்ரெயின் நம்ம சிக்னலை மாற்றி கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு எல்லாருமே வந்து இட்ஸ் ஸ்ட்ரக், எங்கேயா போய் ஸ்ட்ரக் ஆகிடும் சிஸ்டம். பட் ஒரு ப்ராப்பராக வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூட்ஸுக்கு வந்து ஈரோட்டில் செப்பரேட்டட் ட்ராக் இருக்குது, அதை வந்து அவங்க இது பண்ணணும். ஸோ பாயிண்டிங் பண்ணணும். நிறைய வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சிக்னல் மூவ்மெண்ட் ஆன் டைமுக்கு வந்து ட்ரெயின்ஸ் எல்லாம் வராது. இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாதிரி ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் கொண்டு வர போகிறாங்க. ஆட்டோமேட்டிக் சிக்னலிங்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ட்ரெயின் வந்து இப்போ ஒரு சிக்னல் கிராஸ் ஆகுதுன்னா க்ரீன் சிக்னல் இருக்கும், கிராஸ் ஆன பின்னாடி ரெட் சிக்னல் இருக்கும். ஸோ பின்னாடி வர வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் க்ரீன், டபுள் எல்லோ, எல்லோ, ரெட், இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஒரு ட்ரெயின் வந்து ரெட்ல இருந்து அடுத்த எல்லோவுக்கு போகும்போது தான் இங்கே டபுள் எல்லோ மாறும். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிக்னல் வரும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு டு போதனூர் செக்ஷனில் வந்து சேலம் டிவிஷனில் இருக்கக்கூடிய 144.96 கோடிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒர்க் பண்ண போகிறாங்க ஆட்டோமேட்டிக் சிக்னலில். ஸோ இது வந்து சப் அப்ராவ்லா ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. இலை ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. சதர்ன் ரயில்வேயால் அப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் இன் சிஸ்டம் வேர் சிக்னல்ஸ் சேஞ்ச் ஆன் த ரோட் பேஸ்ட் ஆன் ட்ரெயின் மூமெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயினோட மூமெண்ட்ஸில் வந்து சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகும். சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பர்பன், சென்னை சப்பர்பன் தான் வந்து மெயின் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங்கில். அது நீங்கள் ஈஸியாகவே கண்கூட பார்க்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பிளாக் சிக்னல் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் பிளாக்குள்ளே மட்டும் வர மட்டும் செக் பண்ணுவார். பட் ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்னலிங் ஆகிடும். அது நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. 4 ட்ராக்ஸ் போயிட்டுருக்கோம் இல்லையா? சென்னை டு அரக்கோணமில் வந்து 4 ட்ராக்ஸ் போயிட்டுருக்கோம். அந்த 4 ட்ராக்ஸில் 2 ட்ராக்ஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு விட்டுருப்பாங்க, இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுக்கு. அது பாருங்கள், டப் டப் டப்புன்னு சிக்னல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதனால வந்து எஃபிஷியன்சி, ட்ரெயின் வந்து மேனுவலாக சிக்னல் போட்டுட்டு அதை வந்து டைம் டிலே ஆகிறதுக்கோசரம் இப்படி வந்து சீக்கிரமாக சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக போச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து டெலிட் ஆகாது. உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து ஸ்ட்ரக், சிக்னல்னால வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ இது வந்து என்ன லிங்க் பண்ணுது, நார்த் அண்ட் சவுத் கேரளாவே சென்னை கரண்ட்லி நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள். ஹெவி ஹை சேச்சுரேஷன் ஆகிட்டு இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன். கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு அண்ட் போதும் பார்த்தீங்கன்னா ஹை சேச்சுரேஷன் லைனு. ட்ரெயின்ஸ் இஷ்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஹை சேச்சுரேஷன் ஆகுது. ஸோ இந்த வந்து இன்னும் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸுக்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஃப்ரைட் அண்ட் கூட்ஸுக்கு வந்து அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் அதிகமாக தான் போகுது. சேச்சுரேஷன்னா ட்ரெயின்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டு இருக்காங்க, அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கும் ஒரு இது இருக்கிறனால, ஸோ இந்த கோயம்புத்தூர் ஈரோடு டு போதனூர் செக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னல் பண்ணிவிடுவாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே. 2026லேருந்து 2027க்குள்ளே முடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ராக்ரஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நமக்கு தெரியும். ஸோ தேங்க்யூங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.